ஓம் நம சிவாயா. புதுகுமரி பூண்டிலேயே 1800 வருஷம் பழமை வாய்ந்த கோவில் அருள்மிகு ஸ்ரீ பார்வதி அம்பிகை சமேத ஸ்ரீ பாலீஸ்வர சுவாமி திருக்கோவில். இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா புதுகுமுடி பூண்டி அப்படின்ற கிராமத்துல அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னன்னா, எல்லா ஆலயங்களிலும் ஈஸ்வரர் தன்னோட இடது பக்கத்தை தான் அம்பாளுக்கு கொடுத்திருப்பார். ஆனா இந்த கோவில்ல சுவாமி தன்னோட வலது பக்கத்தை அம்பாளுக்கு கொடுத்திருக்காரு. ஏன்னா இது திருமண பரிகார ஸ்தலம். இங்க திருமண தோஷம் நீங்கும். எப்ப நீங்கும் அப்படின்னா, சுவாமிக்கு வருஷா வருஷம் பங்குனி உத்திர நாள்ல திருக்கல்யாணம் நடத்துவாங்க. அந்த பங்குனி உத்திர திருக்கல்யாணத்துல கலந்து கொண்டு திருமணம் ஆகாதவர்கள் கலந்து கொண்டு அவங்களோட தோஷத்தை நிவர்த்திக்கலாம். அதே மாதிரி எல்லா கோயிலையும் கிழக்க பார்த்த மாதிரிதான் ராஜகோபுரம் இருக்கும். ஆனா இங்க இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னன்னா, கோபுரம் தெற்க பார்த்து இருக்கும். தெற்கு பார்த்துதான் ராஜகோபுரமே அமைஞ்சிருக்கு. 1800 வருஷங்களுக்கும் பழமை வாய்ந்த கோவில். அதாவது சோழர்களுக்கு முன்னாடியே ஆதி பல்லவர்கள் இருந்த காலத்துல கட்டப்பட்ட கோவில்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சுவாமிக்கு பால் தேன் ரெண்டும் கலந்து அபிஷேகம் பண்ணி அதை சாப்பிட்டு வந்தா 3 மாசம் கண்டினியூஸா வார புதன்கிழமை சாப்பிட்டு வந்தா புத்திரபாகியம் கிடைக்கும். சனி பிரதோஷ காலங்களில சுமாரா ஒரு 1000 to 1500 மக்கள் கலந்துக்கிறாங்க, பொதுமக்கள். அதே மாதிரி இந்த சுவாமிக்கு நந்திக்கு இருவருக்கும் 4:30 மணில இருந்து 6 மணி அந்த அளவுல அபிஷேகங்கள் நடைபெறுகிறது. இந்த கோவில் எப்படின்னா, மார்கழி மாசத்துல ஆருத்ரால நடராஜருக்கு 54 வகையான அபிஷேகம் நடைபெற்று நடராஜர் சிறப்பு அலங்காரத்தோட வீதி உலா வருவார். அதே போல கார்த்திகை தீபம், பௌர்ணமி அந்த மாதிரி நாட்கள்லயும் இங்க சுவாமி விசேஷமா அருள் பாலிப்பார். உபயதாரர்கள் வரவேற்கப்படுகின்றனர். யார் யாரெல்லாம் இங்க கலந்துட்டு சுவாமியோட அருளுக்கு பாத்திரம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கலந்துக்கோங்க. இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா, பைபாஸ் கும்மிடிப்பூண்டி சென்னை கொல்கத்தா ஹைவேல இருந்து லெப்ட் சைட்ல இறங்குனீங்கன்னா முதல்லயே கோவில் தான் இருக்கு. அனைவருக்கும் நன்றி.